கிட்டத்தட்ட 300-400க்கு மேல் இருப்பாங்க. கலக்கக்கூடிய ஒரு டைவு. இன்னைக்கு பின் கரணம் பார்க்க போகிறோம். பேக் டைவ்னு சொல்லுவோம். ஜிம்னாஸ்டிக்கில் கலக்கக்கூடிய ஒரு டைவு. இதை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் டைவ் படித்த மாணவர்களே கிட்டத்தட்ட 300-400க்கு மேல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இதை படிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 10-12 வாரம் வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இது வந்து உடம்புல அப்படி செட் ஆகும். இதை வந்து எப்படி பயிற்சி கொடுக்கறது, என்ன மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கறது, என்ன மாதிரி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ரிசாந்த் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. இப்போ நம்ம பின் கரணத்துக்கான ஒரு 5 உடற்பயிற்சிகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம துள்ளல் பண்ண போறோம். நம்ம 2 கைகளையும் கீழே கொண்டு போறோம். கைகளை மேல தூக்கும் போது நம்ம ஜம்ப் பண்றோம். அப்போ கீழே கொண்டு போறோம், கைகளை மேல போகும்போது நம்ம ஜம்ப் பண்றோம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8. அதிகப்படியான நம்ம துள்ளல் வந்து நம்ம டோ யூஸ் பண்ணி தான் நம்ம இதுல பண்ண மாதிரி இருக்கும். இப்ப அடுத்தது இதே துள்ளல்ல நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் ஆட் பண்ண போறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வானத்தை பாக்குறது, இன்னொன்னு என்னன்னா கொஞ்சம் பின்னாடி சாயிறது. இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்றோம், வானத்தை பார்த்து பின்னாடி போறோம். ரெடி? 1 சைடுல பார்க்க கூடாது, வானத்தை பார்க்கணும். 2 3 4 5 6 7 8. இப்ப அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 கால் முட்டியும் தூக்கி செஸ்ட்ல அடிக்கணும். இப்போ நம்ம கை கீழ இருந்து மேல போடணும், நம்ம கால் முட்டி வந்து செஸ்ட்ல அடிக்கணும். இந்த மாதிரி. ரெடி? 1 கை மேல 2 கீழ இருந்து மேல எடுத்து 3 4 5 6. அடுத்தது நம்ம துள்ளல் பண்ண போறோம். துள்ளி நம்ம 2 கைகளை வச்சும் கால் முட்டியை பிடிக்கணும். துள்ளி கால் முட்டியை பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உடம்பு முன்னாடி இழுக்காம ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ண படிக்கணும். ரெடி? 1 2 3 4 5. உடற்பயிற்சி நம்ம கீழே பின்னாடி ஸ்லிப் ஆகி விழுந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு அசௌகரியம் இல்லாதமான ஒரு பொசிஷன்ல நம்ம சாடிட்டோம் அப்படின்னா கையை ஸ்ட்ராங்கா ஊன்றதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சுவருக்கு பக்கத்துல போய் நிற்கணும். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேர மேல கையை தூக்கி பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல நின்றுட்டு ஸ்ட்ரைட்டான வால்ல வச்சு பண்ணி பார்க்கணும். இல்ல கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டு அப்படியே நேர கையை ஊனி வச்சிடலாம். இப்போ இந்த லெவல்ல கையை ஃபுல்லா நேர வச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு முடியுதோ அவ்வளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகும்.
பின் கரணத்தில் பார்த்தீங்கன்னா 5 விதமான எக்ஸசைஸ் பண்ணோம். ஜம்மிங் எக்ஸசைஸு, அதுக்கடுத்தால பின்னாடி வளைஞ்சு நின்று கையையும் காலையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அப்புறம் உப்புச்சாக்கு மறிச்சோம், அது எங்களோட வட்டார மொழின்னு வச்சுக்கோங்களோம். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் பிடிச்சிட்டு அவங்கள ரோல் பண்ணி விடக்கூடிய வேலைகளை செஞ்சோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலை கொண்டு லேண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, பூமியில் எப்படி ஒரு பூமியே சுத்தின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்ட் செட் ஆகும். இனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி விட்டோம்ல, அடுத்தால ஒரு ஆள் பிடிச்சி விடுவாங்க. அடுத்தால கொஞ்ச நேரம் அதை பிடிச்சி விட்டு பழக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் அப்புறம் லேஸ் டச் பண்ணால் கூட அவங்க கரங்கி வந்து அடிச்சிருவாங்க. அது கொஞ்ச நேரம் அப்படி நடக்கும். அதுக்கு அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணாமலே பக்கத்தில் நின்னா போதும், அந்த மாதிரி அவங்க அடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே வேணாலும் அடிக்கக்கூடிய மனநிலை வந்துடும். இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணாதான் இது வரும். அப்படி வந்தால் தான் ஆரோக்கியம். எப்படின்னு கேட்டால் நமக்கு மூளையிலையும் செட் பண்ணணும், மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, முதுகெலும்புலையும் இந்த கரணம் வந்து செட் ஆகணும். இல்லைன்னா திடீர்னு நல்லா அடிச்சுட்டே இருப்பாங்க, அப்படி மேலே ஏரில் போகும்போது மறந்துறதுக்கு கூட சான்ஸ் உண்டு. எப்படி மறப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கர்ணம் அடிக்கிறதுக்கு ஒரு வெட்டு ஒரு மசில்ஸில் ஒரு மெமரி வரும் டக்குன்ட்டு. அது வரல அப்படின்னு சொன்னால் ஏரில் போய் கீழே விழுந்துருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை பயிற்சி கொடுக்கறது ஆரோக்கியம். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கலையிலே 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். இப்போ ஒரு 17 வருஷமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2.5 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ண பிறகு தனியாக அடிக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சிங்கிளில் அடிக்கிறது டச் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு சொல்லி தரும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து டச் பண்ணாத பார்த்தீங்க. இப்போ ஒத்தையில் நான் சும்மா தான் பக்கத்தில் நிற்கிறேன், ரிசான் மாஸ்டர் வந்து தூக்கி விடுறாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முதல் நாள் பயிற்சி தான். இதில் பண்ண எல்லா மாணவர்களையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கலையில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆசான்களுக்குலாம் தெரியும். ஃபஸ்ட்டு நாள் தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அப்போ முதல் நாளில் இவ்வளோ தூரம் அவங்க தேர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை தான். இந்த பின்கரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப்பாக பயிற்சி பண்ணக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தந்திருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வாரம் நாங்கள் பிளான் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2.5 மாதம். அதுலேயும் கடற்கரைக்கு பயிற்சிக்கு போவோம். கடற்கரை மணலில் தான் பயிற்சி பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் லீவுனா எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடும். கடற்கரைக்கு போகிறோம், பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி பயிற்சி தர்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஒரு முறையான படித்த ஒரு ஆசான் மூலமாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிபடாமல் கற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள் வேணால் தொடர்ந்து இணைப்பில் இருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.